டாப் கிரைம் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். பங்களாதேஷ் நாட்டில் இருக்கிற பந்தர்பன் அப்படிங்கிற மாகாணத்தில் சட்டோகிராம் அப்படிங்கிற கிராமத்தில் வாழ்ந்து வந்தார் 20 வயதான ஷிப்லி சாதிக் ஹிருதாய். பள்ளி படிப்பு முடித்த சாதிக் ஹிருதாய அதுக்கு மேலே படிக்க வைக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அவங்க அப்பாவுக்கு. அதனால சாதிக் ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. பயங்கர சின்சியரான, ரொம்பவுமே ஒரு பப்ளியான, எனர்ஜெட்டிக்கான, ஒரு திறமையான இளைஞனாக இருந்தார் சாதிக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக சாதிக் ஒரு நேர்மையான குணம் கொண்ட இளைஞனாக இருந்தாரு. தங்க ஊருக்கு பக்கத்துல அந்த பந்தர்பன்லயே அமைஞ்சிருந்த ஒரு கோழி பண்ணையில பணியாளாக சேர்ந்த சாதிக் பிறகு அதே பண்ணையில கோழி பண்ணை மேனேஜராக உயர்ந்தாரு. ஆகஸ்ட் 28, 2023 அன்றைக்கு காலையில வழக்கம் போல வெள்ளனே கிளம்பி தன்னுடைய வேலைக்காக பந்தர்பனை நோக்கி கிளம்பினாரு சாதிக் ஹிருதாய். அப்படி கிளம்பி போனவர் மாலை 7 மணி ஆகியும் வீட்டுக்கு திரும்பவில்லை. இரவு மணி 10 போதுதான் அவனுடைய தந்தையாருக்கும் தாயாருக்கும் கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஆகுது. என்ன இந்த பையன் சாப்பாட்டு கூட இன்னும் சேரலையே, எங்க இருக்கிறான் அப்படின்னு ஒரு போனை போட்டு கேளுமா அப்படின்னு சொல்லி சாதிக்குடைய அப்பா அம்மா கிட்ட சொல்ல அவங்க அம்மா போன் பண்றாங்க சாதிக்கு. சாதிக்குடைய போன் ரிங் ஆயிட்டே இருக்குது. ஆனா சாதிக் போனை எடுக்கவே இல்லை. பலமுறை அவனுடைய அம்மாவும் பிறகு அவனுடைய அப்பாவும் மாறி மாறி சாதிக்குடைய போனுக்கு ட்ரை பண்றாங்க. அதற்கு பிறகு சரி ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும், காலையில வந்துடுவான் பையன், இல்லைன்னா வேலை முடிஞ்சனே போன் பண்ணி சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போறாங்க. மறுநாள் காலையில எழுந்த உடனேயே அவனுடைய அப்பா வேலையாக போன் எடுத்து சாதிக்குடைய போனுக்கு டயல் பண்றாரு. மீண்டும் போன் ரிங் ஆயிட்டே இருக்குது. ஆனா சாதிக் எடுக்கவில்லை. என்னடா இந்த பையன் இப்படி போன் எடுக்காமே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சாதிக்குடைய முதலாளியுடைய போனுக்கு ட்ரை பண்றாரு. அந்த முதலாளியுடைய போனும் நாட் ரீச்சபிளாக இருக்கவே என்னடா இது, அப்படி என்ன வேலை இந்த பையனுக்கு, ஒரு போனை பண்ணி சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அன்றைக்கு காலையில சுமார் 10-10:30 மணி இருக்கும். சாதிக்கு கிட்ட இருந்து ஒரு போன் வருது அவங்க அப்பாவுக்கு. போன் ரிங் ஆன உடனே அவங்க அப்பா எடுக்கிறாரு. எடுத்த உடனே மறுமுனையில சாதிக்கு தான் பேசுறாப்டே. அப்பா என்னை யாரோ கடத்திக்கிட்டு வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சாதிக் பயங்கர படபடப்பான ஒரு குரல்ல, பயந்த ஒரு குரல்ல பேசுறாப்டே. யாருக்கு நான் உன்னை கடத்தினாங்க, என்னப்பா சொல்ற அப்படின்னு அவங்க அப்பா கேட்டதுக்கு என்னன்னே தெரியலப்பா, என்னை யாரோ கடத்திட்டு வச்சிருக்கிறாங்க, நான் எங்க இருக்கிறேன்னு கூட எனக்கு தெரியல, இந்த போன் கையில கிடைச்சோன்னே உங்களுக்கு போன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சாதிக் சொல்லிட்டு இருந்த அதே சமயத்துல சாதிக்குடைய போன் கால் கட் ஆகுது. போன் கால் கட் ஆயிருச்சே அப்படின்னு பதட்டமான சாதிக்குடைய அப்பா திரும்பி போன் பண்றாரு. சாதிக்குடைய போன் ரிங் ஆயிட்டே இருக்குது. ஆனா யாருமே எடுக்கல. திடீர்னு ஒரு முறை போன் எடுக்கப்படுது. அந்த போனை சாதிக் எடுத்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே சாதிக் எங்கப்பா இருக்கேன்னு அலறாரு அவங்க அப்பா. ஆனா எதிர்முனையில பேசினதோ சாதிக் இல்ல, வேறொரு குரல்ல ஒரு ஆண் குரல் பேசுது. அந்த ஆண் குரல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, உங்க பையனை நாங்க கடத்தி வச்சிருக்கிறோம், நீங்க போலீஸ் கீலீஸ்னு எங்கேயாவது போனீங்கன்னா உங்க பையனை நாங்க கொன்றுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதோட இல்லாம உங்க பையன் உயிரோட வேணும்னா 15 லட்சம் டாக்காகளை நீங்க கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய நாணயத்தை நம்ம ரூபாய்ன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி பங்களாதேஷுடைய நாணயத்தை டாக்கான்னு சொல்றாங்க நண்பர்களே. 15 லட்சம் டாக்காவை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்முனையிலிருந்து குரல் வந்த உடனேயே இவங்க அப்பா இடிஞ்சு போறாரு. ஆனாலும் அதே சமயத்துல 2 பேருமே தங்களுடைய மகனுக்கு ஏதேனும் ஆபத்து ஆயிருமோ அப்படின்னு பயந்துகிட்டு அவங்க வெளியில யாருகிட்டயுமே சொல்லாம அடுத்த சில நாட்கள் இவங்க என்ன பண்றாங்க, தங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு யார் யாருகிட்ட எல்லாம் எவ்வளவு கடன் வாங்க முடியுமோ அதையெல்லாம் போய் வாங்குறாங்க. இப்படி அடுத்த 3 நாட்கள் உருண்டோடியிருது. ஆகஸ்ட் 31, 2023 சாதிக்குடைய போன்ல இருந்து மீண்டும் ஒரு போன் கால் வருது அவங்க அப்பாவுக்கு. அதை எடுத்து அவங்க பேசின போதே, என்ன பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா
அப்படின்னு சொல்லி எதிர்முனையில் ஒரு கடுமையான ஒரு குரல் கேட்குது. அதற்கு அவங்க அப்பா ரொம்பவுமே பரிதாபமாக, ஐயா சாமி, எங்களால் 1,00,000 டாக்கா கூட சேர்த்த முடியல, நாங்கள் எங்கப்பா 15 லட்சம் டாக்காவுக்கு போகிறது, தயவு செஞ்சு என் பையனை விட்டுருங்க, இருக்கிறத நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்ல, அதற்கு சாதிக்கை கடத்தி வச்சிருக்கிற அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன 15 லட்சம் உங்களால் சேர்த்த முடியாதா, சரி பரவாயில்ல, 2 லட்சம் டாக்கா கொடுங்க, உங்களுக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தர்றேன், நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், எனக்கு 2 லட்சம் டாக்காவோட வந்தீங்கன்னா உங்க பையனை உயிரோட விடுவோம், இல்லைன்னா அவனை நான் கொன்றுவேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு டப்புன்னு போனை வச்சிடறான். அதற்கு பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம மீண்டும் பலர்கிட்ட போய் கடனை உடனே வாங்கி அவர் 2 லட்சம் டாக்காவை சேர்த்து வைக்கிறாரு. மறுநாள் காலையில சுமார் 11 மணிக்கு அவன் சொன்னது போலவே சாதிக்குடைய நம்பர்ல இருந்தே போன் வருது சாதிக்குடைய அப்பாவுக்கு. என்ன பணம் ரெடியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதற்கு 2 லட்சம் டாக்கா நான் ரெடி பண்ணிட்டேன்ப்பா, என் பையனை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவே, சரி பணத்தை கொண்டுகிட்டு இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்றான். சரியா 3 மணிக்கு நீங்க வந்துடணும் அங்க அப்படின்னு அவன் சொல்றான். இவரும் பணத்தை எடுத்துக்கிட்டு வேகமாக அங்கே போகிறாரு. அங்கே போய் காத்திருக்கிறாரு. 3 மணிக்கு மீண்டும் அவருடைய செல்ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த இடத்துல இருக்கிற ஒரு மரத்தை சொல்லி, அந்த மரத்துக்கு பக்கத்தில் நீங்கள் பணத்தை வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் வீட்டுக்கு போய் சேரும்போது உங்கள் மகன் அங்கே வந்திருப்பான் அப்படின்னு சொல்லவே, சாதிக்குடைய அப்பா வேகமாக போய் அவன் அந்த குறிப்பிட்ட மரத்துக்கு கீழே தான் கொண்டு வந்திருந்த பணப்பையை வச்சுட்டு திரும்பி பார்க்காம கட்டுறாரு. நேராக அவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன உடனே சாதிக்கு அலறிட்டு வீட்டுக்குள்ள ஓடுறாரு. வீட்டுல ஒரு மூலையில ஒரு கழிச்சு படுத்திருந்தாங்க சாதிக்குடைய அம்மா. என்னங்க மகன் வந்துட்டானா அந்த அம்மா அலறிக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. பையன் இன்னும் வரலையா அப்படின்னு சாதிக்குடைய அப்பா அலற, ஐயோ இன்னும் மகன் வரலையேன்னு அந்த அம்மா அலற, இருவரும் ஐயோ மகன் வரலையே அப்படின்னு சொல்லி அலறி அழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் விஷயம் வெளியில தெரிஞ்சா எங்க மகனை கொன்றுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் 2 பேருமே தங்களுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு இரவு முழுவதும் விடிய விடிய வாசலையே நோக்கி இளவு காத்த கிளிகளாக அவங்க 2 பேருமே காத்திருக்கிறாங்க. மறுநாள் காலையில விடிந்த பிறகும் கூட சாதிக் திரும்பி வரவில்லை. காலையில ஒரு 6 மணி 6:30 மணிக்கு சாதிக்குடைய அப்பா சாதிக்குடைய போன் நம்பருக்கு கால் பண்றாரு. ஆனால் இந்த முறை சாதிக்குடைய போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. மீண்டும் மீண்டும் கால் பண்ணி பார்க்கிறாரு. ஆனால் ஸ்விட்ச் ஆஃப்னே வரவே பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறாரு. இதற்கு மேலும் துக்கத்தை தாங்க முடியாம அவங்க ஓன் அலறவே அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருந்த ஒரு சிலர் என்னம்மா ஏதுமான்னு வீட்டுக்கு வர்றாங்க. அப்பொழுதுதான் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. அதற்கு பிறகுதான் சாதிக்குடைய சொந்த பந்தங்களும் அக்கம் பக்கத்தினர் சிலரும் சேர்ந்து நேராக இவங்க அப்பா அம்மா அழைச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீசார் தங்களுடைய விசாரணையை வழக்கம் போல சாதிக்குடைய வீட்டில் அக்கம் பக்கத்தில் வாழ்ந்தவங்க, அதற்கு பிறகு அவங்களுடைய சொந்த பந்தங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு, அதற்கு பிறகு சாதிக்கு பணி செய்தார்களே அந்த கோழி பண்ணை, அந்த பண்ணைக்கும் போறாங்க போலீஸ்காரங்க. கோழி பண்ணைக்கு கிளம்பி போன பையன் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கோழி பண்ணையில போய் விசாரித்த போது அங்க வேலை செய்த பணியாட்கள் சிலர், சார் 10 நாளா சாதிக்கு வேலைக்கே வரலைங்க சார், என்ன ஏதுலாம் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கோழி பண்ணையுடைய உரிமையாளரை அழைத்து போலீசார் விசாரிக்கிறாங்க. அவரும் என்ன சொல்றாருன்னா, சாதிக்கு ரெகுலரா வந்துகிட்டு இருந்த பையன் தான் சார், திடீர்னு ஒரு நாள் ஆளு வராமையே விட்டுட்டான், நாங்க போன் பண்ணாலும் போனை எடுக்கிறது இல்லாம அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. கடைசியா சாதிக்கு எப்பங்க வேலைக்கு வந்தா அப்படின்னு கேட்டபோது ஆகஸ்ட் 28, 2023 சொல்றாரு. சாதிக் காணாமல் போன அந்த நாள் தான் கடைசியாக சாதிக் அந்த பண்ணையில வேலைக்கு வந்த நாள். அன்றைக்கு என்ன நடந்தது அப்படின்னு போலீசார் விசாரித்த போது, அன்றைக்கு வழக்கம் போல வேலைக்கு வந்த சாதிக் தன்னுடைய பணிகளை முடிச்சுட்டு மாலை சுமார் 7 மணி அளவில் அங்க இருந்து கிளம்புற அப்படி தன்னுடைய வீட்டுக்கு. அதற்கு பிறகு சாதிக்கு என்னானாரு ஏதானாரு அப்படின்னு அங்க பண்ணை உரிமையாளருக்கு தெரியவில்லை அப்படின்னு போலீசார் உணர்றாங்க. அதே சமயத்தில் சாதிக்கு அந்த பண்ணையிலையோ அல்லது அவருக்கு தெரிந்த எதிரிகள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி போலீசார் விசாரித்த போது அந்த கோழி பண்ணை உரிமையாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார்
சாதிக்கு ரொம்ப தங்கமான பையன் சார், அவ்வளவு சின்சியரானவன், அவ்வளவு நேர்மையானவன். ஆனால் அவனுடைய நேர்மை தான் அப்பப்போ அவனுக்கு வந்து ஒரு சிக்கலை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னங்க பிரச்சனை, இங்கே எதுவும் பிரச்சனை வந்துதா அப்படின்னு சொல்லி கேட்கவே, அது ஒன்றும் இல்லைங்க சார், சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு கைகளை பாய்ப்போச்சு. நான் தான் போய் தலையிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு அதற்கு பிறகு நான் தான் வந்து பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்த்து வச்சேன் சார். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே போலீஸ்காரங்க அந்த பண்ணையில் வேலை செய்த அனைத்து ஆட்களையும், கிட்டத்தட்ட 11 ஆட்கள் அங்கே வேலை செஞ்சுருக்கிறாங்க, எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வச்சு விசாரிக்கிறாங்க போலீஸ்காரங்க. அந்த பண்ணையில் வேலை செய்த ஒருத்தன் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான். அவனை பிடிச்சு நல்லா கிட்டுக்கு பிடி விசாரணை போடுறாங்க போலீஸ்காரங்க. அதற்கு பிறகு அவன் என்ன சொல்றான்னா, சார் எங்களில் ஒரு 6 பேருக்கும் சாதிக்குக்கும் ஒரு சண்டையாகி போச்சு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. நாங்கள் எல்லாருமே வந்து மர்மா இனத்தை சேர்ந்தவங்க. ஆனால் சாதிக்கு வந்து வேற, சாதிக்கு வந்து எங்களை அதிகாரம் பண்றதா, எங்களுக்கு எல்லாமே சாதிக்க எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால அன்னைக்கு சாயங்காலம் சாதிக்கு அங்க இருந்து கிளம்பின பிறகு, அவன் வீட்டுக்கு கிளம்பி போன பிறகு போற வழியில அவனை நாங்க ஒரு 6 பேர் சேர்ந்து அவனை மடக்கணும். மடக்கி நாங்க தான் கடத்திக்கிட்டு போனோங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவங்கிட்ட எங்கடா கடத்திட்டு போனீங்க, என்னடா பண்ணுனீங்க அப்படின்னா அதற்கு மேலாக அவன் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவன் குறிப்பிட்ட 6 பேர் இருக்காங்களே, அவனை உட்பட மேலும் 5 பேர், அந்த 6 பேரையும் போலீசார் பிடிக்கிறதுக்கு முயற்சிக்கும் போது அதுல 4 பேர் இந்த 11 பேர்ல இருந்தானுங்க, பிடிச்சிடுறாங்க போலீஸ்காரங்க. ஆனால் 2 பேர் அன்றைக்கு பணிக்கு வரவில்லை. அந்த 2 பேரையும் தேடி போலீசார் கிளம்புறாங்க. அடுத்த 24 மணி நேரம் இப்படியே ஓடுது. போலீசார் பயங்கரமான கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு இந்த 4 பேரையும் அப்படி உரிச்சு எடுக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் அதுல ஒருத்தன் சொல்றான், சார் சாதிக்கு செத்து போயிட்டான் சார், நாங்க கொன்னுட்டோம் சார் அப்படின்னு சொல்றான். சாதிக்க வந்து கொலை செய்துட்டானுங்க அப்படின்னு அவன் ஒப்புக்கொண்ட பிறகு, அப்படின்னா சாதிக்குடைய உடல் எங்கடா அப்படின்னு கேட்டபோது அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி, சார் அங்க இருக்குதுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றான். போலீசார் இவனுக்கு 4 பேர்த்தையுமே அழைச்சிக்கிட்டே அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தபோது ஒரு சில எலும்பு துண்டுகள் மட்டும்தான் கிடக்குது. அங்க வந்து சாதிக்கு அணிந்திருந்த ஒரு துணி ஒன்று கிடக்குது, அந்த கால் சட்டை ஒன்று கிடக்கிறதையும் போலீசார் கவனிக்கிறாங்க. அவனுங்களை விசாரித்த போது, சார் நாங்க இங்க தான் போட்டோம், இப்ப இவ்வளவுதான் இருக்குது, எங்களுக்கு என்னன்னே தெரியல அப்படிங்கிறானுங்க. இவனுக்கு மீண்டும் ஒரு முறை நல்ல லாடம் கட்டினாதான் சரி வருவானுங்கன்னு போலீசார் அவனுங்களை திரும்ப ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க. இதற்கிடையே இன்னும் 2 பேர் காணாம இருந்தானுங்க இல்லையா, ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க இல்லையா ஓடி, அவனுங்க 2 பேர்த்தையும் போலீசார் பிடிக்கிறாங்க. அந்த 2 பேர்ல 41 வயதான உமாங் சிங் மொர்மாவும் ஒருத்தன். உமாங் சிங் மொர்மாவை கூட்டிகிட்டு வந்து போலீசார் கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு விசாரித்த போது அவன் என்ன சொல்றான், சார் நான் தான் எல்லாம் செஞ்சேன், என் நண்பர்கள்லாம் எனக்கு கூட சப்போர்ட் பண்ணாங்க, என் வயசு என்ன, என் அனுபவம் என்ன, ஒரு 20 வயசு பையன் என்னை வந்து ரொம்ப உதாசீனப்படுத்திட்டான், அதனால அவனை பழி வாங்கிறதுக்காக நான் செஞ்சேன், எங்க மொர்மோ இனத்தையே இவன் வந்து இழிவுபடுத்திட்டான், அதனால நாங்க எல்லாம் மொர்மோக்கள் சேர்ந்து நாங்க இவனை பழி வாங்கினோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். என்ன நடந்தது அப்படின்னு போலீசார் நல்லா கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு விசாரித்த போது போலீசாருடைய அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையின் தீவிரத்தை தாங்க முடியாம அந்த உமாங் சிங் மொர்மோ நடந்த உண்மையெல்லாம் சொல்றான். சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் சார் அது. வழக்கமா நாங்க கோழிப்பண்ணையில அங்கங்க சின்ன சின்ன விஷயங்களை சுடுவது வழக்கம்தான். அது மட்டும் இல்லாம நாங்க டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், எங்களுக்குள்ள ஒரு சமயத்தில் கொஞ்சம் லேட்டா வருவோம், கொஞ்சம் லேட்டா வேலை செய்வோம், முன்னாடி போவோம். இதெல்லாம் வந்து எங்களுக்குள்ள நாங்க இந்த மொர்மோக்களுக்குள்ள நாங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த சின்ன பையன் சாதிக்க மேனேஜர் ஆக்குனதுல இருந்தே எங்களால தொல்லை தாங்க முடியல. ரொம்ப சின்சியர் சிகாமணியா இருக்கிறான் இவன். ஒரு துரும்ப கூட எங்களால லவட்டிக்கிட்டு போக முடியல. இந்த கடுப்புக்கு மேல இவன் டைமுக்கு கரெக்டா வரணும் அப்படின்னு சொல்றதோட இல்லாம எங்க முதுகுக்கு பின்னாடி நின்று பயங்கரமா எங்களை வேலையும் வாங்கினாங்க சார். இதனால எங்களுக்கும் சாதிக்குக்கும் எப்ப பாரு ஒரு சண்டையாவே கிடக்கும், ஒரு கருத்து வேறுபாடாகவே கிடக்கும், ஒரு முட்டல் மோதலாகவே இருக்கும். அப்படித்தான் அன்னைக்கும் நடந்தது.
அன்னைக்கு இப்படித்தான் ஒரு சின்ன பிரச்சனைக்கு வாக்குவாதம் ஆரம்பிச்சது. பிறகு கைகலப்பில் போய் முடிஞ்சிருச்சு. அது முதலாளியுடைய பார்வை வரைக்கும் போச்சு. அவர் தலையிட்டு எங்களை சமாதானப்படுத்தினாரு. எங்களை சமாதானப்படுத்திட்டாரு. நாங்களும் கம்முன்னு போயிட்டோம்னா கூட எங்களுக்கு அது மிகப்பெரிய அவமானமாக தெரிஞ்சது. அந்த இனத்தை சேர்ந்த ஒருத்தன் எங்க மர்மோ இனத்தை சேர்ந்தவர்களை இப்படி சந்தி சிரிக்க வச்சுட்டானே, இவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு அன்னையிலிருந்து நாங்க திட்டமிட்டு இருந்தோம். சரி, நடந்த பிரச்சனை கொஞ்சம் ஆற போடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நாங்க விட்டு வச்சிருந்தோம். சம்பவம் நடந்த அன்று ஆகஸ்ட் 28, 2023 அன்றைக்கு வேலையை முடிச்சுட்டு 7 மணி இருக்கும், இவன் சாதி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். நாங்க 4 பேர் அதற்கு பிறகுதான் கம்பெனியிலிருந்து கிளம்பணும். நானும் என்னுடைய நண்பன் ஒருத்தனும் வழியில அவனுக்காக காத்திருந்தோம். வழியில அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போதே அவனை அங்கேயே வச்சு அடின்னு அடிச்சு அவனை அங்க இருந்து கடத்திக்கிட்டு போயிட்டாங்க சார் நாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சின்ன காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ள வச்சு அவனை அடின்னு அடிச்சோம். நாங்க அவனை அடிச்சு போட்டுட்டு வீட்டுல கொஞ்சம் பணத்தை புடுங்கிட்டு இவனை விட்டுறலாம் அப்படிங்கிற ஐடியால தான் இருந்தோம். நாங்க எல்லாருமே எங்க முகத்தை மூடி இருந்தோம். அந்த இடத்துல நாங்க 6 பேரும் சேர்ந்து அவனை அடிச்சுக்கிட்டு இருந்த போது எங்க 2 பேர்த்துடைய முகத்தை அவன் பார்த்துட்டான். பார்த்த உடனே டேய் நீங்களாடா இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அதுலயும் குறிப்பாக உமோச்சிங் முர்மா, நீ ஏயா இப்படி பண்ற, உன் மேல எவ்வளவெல்லாம் மரியாதை வச்சிருந்தியா நானே அப்படின்னு அவன் சொன்ன உடனே எனக்கு பகீர்னு தூக்கி வாரி போட்டது. என்னை அடையாளம் கண்டுட்டான் இவன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிரும், அதனால இவனை இங்கேயே கொன்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி பக்கத்துல இருந்த ஒரு கல் எடுத்து அவன் தலையிலே போட்டு அவன் தலையை செதைச்சு அவனை நான் கொன்னேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த உமாங் சிங் மர்மா சொல்றான். அதற்கு பிறகு அவனுங்க என்ன பண்ணானுங்க அப்படின்னு சொன்னதுதான் உண்மையிலேயே நம்முடைய ஈரக்குலையை நடுங்க வைக்குது. அதற்கு பிறகு இவனுடைய உடலை மேலும் காட்டுக்குள்ள இழுத்துட்டு போனோம். அங்க தோரத்தில் வச்சு இவனுடைய உடையில சின்ன சின்ன துண்டுகளாக நாங்க வெட்டினோம். அதுலயும் பாத்தீங்கன்னா எலும்பு தனியா சத தனியாக நாங்க உரிச்சு எடுத்தோம். ஏன்னா எக்காரணம் கொண்டும் இந்த உடலை வச்சு அடையாளம் கண்டுக்க கூடாது. இவன் யாருன்னு அடையாளம் கண்டுகிட்டா தானே அதுக்கப்புறம் எங்களை பிடிக்க வருவாங்க போலீஸ்காரங்க. அப்படிங்கிறதுனால உடல்ல இருந்து எலும்பு தனியா சதை தனியான உடல் முழுவதும் நாங்க அப்படியே செதைச்சு எடுத்தோம். அதற்கு பிறகுதான் எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னன்னா இவனுடைய உடல் பாகங்கள் சிலவற்றை நாங்க ஒரு சட்டியில போட்டு கொதிக்க வச்சு அதை நாங்க உணவாகவும் உண்டோம் சார். சாப்பிட்டு பார்த்தா தான் என்ன எப்படித்தான் இருக்குதுன்னு பார்க்கலாங்கிற ஒரு ஆர்வத்தில் இவனுடைய உடல் பாகங்களை குறிப்பாக சில உறுப்புகளை எல்லாம் போட்டு வேக வச்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோங்க சார். அதற்கு பிறகு அவனுடைய உடல் பாகங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தூக்கிட்டு போய் எல்லாரும் நாங்கள் 6 பேரும் 6 திசையில் போய் எல்லாரும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வீசிட்டு வந்துட்டோம். அப்படி வீசினோம்னா அங்கே இருக்கிற நரி நாய் எல்லாம் அதை எடுத்து சாப்பிட்றோம். அதுக்கு பிறகு அடையாளம் காண முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். தங்களுடைய நண்பனை கொன்னு அவனுடைய உடல் பாகங்களை இவங்க சமைச்சு சாப்பிட்டானுங்க அப்படிங்கிறத கேட்ட உடனேயே அங்கிருந்த போலீஸ்காரங்க மட்டுமல்ல, இந்த விஷயம் வெளியில வந்த பிறகு பங்களாதேஷே ஆடி போயிருச்சு. இவனுக்கு 6 பேரையும் பிடிச்சு இப்பொழுது போலீஸ்காரங்க ஜெயிலில் தள்ளி இருக்கிறாங்க. இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது நண்பர்களே. இதில் அப்டேட் வரும்போதே நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பை.